வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பேக்கரியில் கிடைக்கிற பாம்பே அல்வா வீட்டில் எளிமையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய கார்ன்ஃப்ளவர் மாவு, நெய், சர்க்கரை இது மூணையும் வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான நெய். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா இந்த பாத்திரத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து இந்த 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுனா 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம கிளறப்போ டக்குன்னு கட்டி ஆயிடும். அதனால் நீங்கள் 2 கப்பு ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த 1 கப்பு சர்க்கரை இது கூட சேர்த்து இப்போ அந்த சர்க்கரை நல்லா கரைகிற அளவுக்கு தண்ணி 1 கப்பு சர்க்கரைக்கு அதே கப்பில் தண்ணி 1 கப்பு சேர்த்து நல்லா சர்க்கரை கரையணும். நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும். அந்த தண்ணி கொதி வர்றது வரையும் இந்த நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதியிட்டு தண்ணி நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இப்போ இந்த அளவுக்கு வர்றப்ப லைட்டாக தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு ஸ்வீட் செய்யணும்னா லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கணும். லைட்டாக சேர்த்துட்டு இப்போ ஏலக்காய் பவுட்ரு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வர்றப்ப எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஃபுட் கலரு சேர்த்துக்கோங்க. அது நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் படிச்சதுக்கு நம்ம திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் இதை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வர்றப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். மொத்தமாக ஊற்றினோம்னா ஒரே இடத்துல அப்படியே கட்டியாக படிச்சுக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்டவ்வை நீங்கள் சிம்மில் வச்சிடணும். இல்லைன்னா அப்படியே கட்டியாயிரும், உடனே கட்டியாயிரும். நீங்கள் இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி கட்டி போடுற ஸ்டேஜில் இந்த நெய் 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வர்றப்ப உடனே இறுகிக்கிற அந்த மாவு. அதனால் நீங்கள் ஒரு தட்டில் இந்த மாதிரி நெய் சேர்த்து தடவி வச்சுக்கோங்க. உடனே அதை மாற்றிக்கணும். அதனால் இந்த மாதிரி தட்டில் நெய் சேர்த்து இந்த மாதிரி தடவி வச்சுருக்கேன் பக்கத்தில். இப்போ இந்த இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறி நல்லா கெட்டி போட்டு வர்றப்ப முந்திரி இல்லைன்னா பாதாம் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட தூவிக்கணும். தூவிட்டு இப்போ உடனே மாற்றிக்கிறோன்னா இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த முந்திரி எடுத்து நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ இந்த அல்வா இப்படி கண்ணாடி பதத்துக்கு வரணும். இதே கரெக்டான அளவு. இந்த பக்குவத்துக்கு வர்றப்போ நம்ம அந்த தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மாற்றி இதை நல்லா ஆற வச்சதுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான பாம்பே அல்வா ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.